கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டேஸ்வரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுமே எம்டி வந்துட்டு போயிட்டாரான்னு கேட்குறாங்க. உனக்காகத்தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினாங்க, போயிட்டாங்க ஈஸ்வரின்னு சொல்கிறாங்க ராஜராஜன். அடுத்தது சூரியகலா வந்து நிற்கிறாங்க. சூரியகலா நீ எங்கே போனேன்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறீங்க, எனக்கே வயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு, நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வரேன், நானும் எம்டியை பார்க்கலைங்கிறாங்க. சரி, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, நம்ம தான் பார்க்கல. மீனாட்சி அம்மாவும் பார்த்துருப்பாங்கள்ல, அவங்களையும் ஒரு சத்தம் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க சூரியகலா. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு ஆமாம் அவங்களும் பார்த்துருக்காங்களா, அவங்களும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு எம்டி சார் எந்த மாதிரி எப்படி இருந்தார், அவரோட நடவடிக்கையெல்லாம் எப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்சி அம்மா ராஜராஜன் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த அம்மாவும் ரொம்ப நல்ல டைப்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்த எம்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சாமுண்டேஸ்வரி மீனாட்சி அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜனை இந்த அம்மா பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் அம்மா கிட்ட போய் பேசிட்டேங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் கையெடுக்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சாமுண்டேஸ்வரின்னு அனுப்பி வச்சுட்டு சாமுண்டேஸ்வரி ரூம்குள்ளே போய் மறுபடியும் ஒரே குழப்பத்தோடவே இருக்காங்க. இங்கே ராஜராஜன் மீனாட்சி அம்மா கிட்ட வந்து அம்மா ரொம்ப நன்றிம்மா, எங்கே என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டுருமோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், சாமுண்டேஸ்வரி இப்படி நிற்பான்னு நான் யாருமே எதிர்பார்க்கல, இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரித்து வச்சுட்டு இவ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கல்லங்கிறாங்க. ஐயா நானும் பார்த்தேன், அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான், என்னமோ எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு நல்லவங்களுக்கு நான் முன்னாடி போய் சொல்லிட்டேனேன்னு என் மனசு உறுத்துது. இருந்தாலும் எனக்கு வயிறார 3 வேளையும் சோறு போடுறீங்க, அந்த உப்பு தின்ன நன்றிக்காக நீங்கள் சொன்னதை நான் சொன்னேங்க ஐயா. ஆனால் ரேவதியும் கார்த்தியும் 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதுங்க ஐயா, அவங்க 2 பேர்ட்டையும் பிரித்த பாவம் எனக்கு வேண்டாம். அம்மா என்கிட்ட கேட்கும்போது அவங்கக்கிட்ட பொய் சொல்லிட்டோமேனு என் மனசாட்சி உறுத்துது, இருந்தாலும் நல்லதுக்கு தானே பொய் சொல்லியிருக்கோன்னு என் மனசை ஒரு பக்கம் தேர்த்திக்கிட்டேன். இருந்தாலும் நீங்கள் வந்து ஐயாவையும் ரேவதி அம்மாவையும் சீக்கிரம் ஒன்று சேர்த்து வைங்க ஐயாங்கிறாங்க. அதுக்காகத்தாம முயற்சி பண்ணுறோம். சரி நீங்கள் எக்கான்ட்டு கொண்டு யார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ராஜராஜன். சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகமே தெரியல. சூரியகலா போய் என்ன அத்தை உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சூரியகலா, நம்ம 2 பேர்ட்டையும் ஒரே நேரத்தில் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால எனக்கு இன்னும் சந்தேகம் கூடுதலாக இருக்குங்கிறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்ல ஆள் கிடையாது, அவன் எவ்வளோ பெரிய கிரிமினலுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், எப்படி வேணாலும் போய் பேசிடுவான், அந்த மாதிரி தான் போய் பேசி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகம், அவனை நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க. என்னத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு இவ்வளோ சந்தேகமாக இருக்கேங்கிறாங்க. ஆமாம் அவனை பார்க்குற வரைக்கும் என் சந்தேகம் தீராதுன்ட்டு மறுபடியும் அவனை நான் வரவைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. இங்கே பார்த்தா நம்ம கார்த்திகிட்ட மயில் வாகனமும் ராஜராஜனும் கூப்பிட்டு மாப்பிள்ளை இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகம் தெரிஞ்சது மீனாட்சி அம்மா கிட்ட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் இன்னும் அவள் அமைதியாக தான் இருக்கா, இதை பற்றி நீ எதுவும் பேச மாட்டேன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க ராஜராஜன். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க, அத்தை இவ்வளோ தூரம் சந்தேகப்பட்டு கேட்டிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டாங்க, நிச்சயமாக யார் என்னங்கிறத கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க, பாருங்கள் தோண்டி துருவி எடுக்கத்தான் போகிறாங்கங்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜனும் மயில் வாகனம் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அவள் கண்ணில் பற்றாதீங்கன்னு சொல்லி வச்சிடுறாங்க. சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்திக்கு அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, அந்த 2 பசங்களும் எங்கேயும் வேலையில் சேர்ந்துட்டானுங்க, அவனுக்கு திரும்ப திரும்ப இந்த ரெட்டுங்கன்னு ஒருத்தனுக்கு தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, பொண்ணுங்களையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதா அவனை தொழிலாக வச்சுருக்கான், இந்த மாதிரி பல பசங்களை கெடுத்து வச்சுருக்கான், அந்த ரெட்டின் மாதிரி ஒவ்வொருத்தனா பிடிக்க வளர்ந்துக்கிட்டே போகுது, ஆனால் அதுக்கு தலைவன் யாருங்கிறதே எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார், அவள் எங்கே இருக்கா எப்படி என்ன பண்ணுறா அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறோம், அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் சார், முதல்ல அவனை எங்கே இருந்தாலும் சரி பிடிச்சிருங்க, பெண்களை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி இப்படியெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கா, இதுவே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்கிறாங்க. ஆமாம் சார், நாட்டில் பல பேர் பசங்களை இப்படி தான் கெடுத்து வச்சுருக்கான், அந்த ரெட்டுங்கிறவனை கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்புறம் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் உறுதியாக சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன், முதல்ல எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே நீங்கள் தேடி பிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த மருதை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மருது இங்கே இருக்கிற ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணுறாங்க, போலீஸ்க்கு கொஞ்சம் நம்மளை பற்றி தெரிய வந்துருச்சு, அவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை பற்றின பேச்சே இங்கேயே எடுக்கக்கூடாது, பேசாமல் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அடக்கொடுக்கமாக இருங்கன்னு சொல்லி மருது அங்கே இருக்கிற ஆளுகிட்டையெல்லாம் எச்சரிக்கை பண்ணுறாங்க. சரின்ட்டு அங்கே ஆளுங்க அவங்கவுங்களா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கிறா அந்த மருது, இந்த மருதுக்கு பேர் ரெட்டுன்னு பேர், இவ்வளோ பெரிய கிரிமினல் ஆளாக இருக்காருன்னு சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாது. ஆனால் சாமுண்டேஸ்வரி வீட்டிலையே இருந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய வெள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருக்கா இந்த மருது. கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்தியும் அவனை கண்டுபிடிச்சு நெக்குன்னு அடித்து நல்ல அடி உதயம் கொடுத்து நொறுக்கி தள்ள போகிறாரு கார்த்தி. சாமுண்டேஸ்வரி வீட்டில் பொழுது விடிஞ்சதும் சாமுண்டேஸ்வரி பேப்பர் எடுத்து வச்சு
வந்திருக்காங்க. என்னது என்றைக்கும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி இவ்வளவு நின்று நிதானமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காளேன்னு ராஜராஜனுக்கு சந்தேகம். கேட்டும் போடுறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி பேப்பரில் இவ்வளவு நேரமாக நியூஸ் பார்த்துட்ருக்கேன், எப்போவுமே ஃபோனில் பார்ப்பேன், இப்போ என்னடா பேப்பரில் பார்க்குறேன்னு பார்க்குறேங்கிறாங்க. அப்படியா, ஃபோனில் பார்த்தா நிறைய நியூஸ் விட்டுருது, அதுதான் பேப்பரில் தெளிவாக படிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி ஆஃபீஸ் போகிறதுக்காக படப்படன்னு கிளம்பி வராங்க. ரேவதி அங்கேருந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு கிளம்புறாங்க. அப்போ ராஜராஜன் எப்படிமா போக போகிறேன்னு கேட்கும்போது ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன்ப்பா, ஆட்டோ வரும், நான் கிளம்பிக்கிறேங்கிறாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதி போகட்டும் போகட்டும்னு பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி பின்னாடியே நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு போகும்போது ரேவதி ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு முன்னாடி காரை கொண்டு நிறுத்தி, என்னம்மா ரேவதி ஆட்டோ இன்னும் வரலையாங்கிறாங்க. இல்லைம்மா புக் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துருங்கிறாங்க. சரி வா, நான் அந்த வழியாக தான் போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. அப்போ ரேவதியும் சரின்ட்டு போகிறாங்க. ரேவதியா எதுவாக பேசுவாளா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சாமுண்டேஸ்வரி. ரேவதி எதுவும் பேசாமல் அமைதியாக வரதை பார்த்து சாமுண்டேஸ்வரி, என்னம்மா பேசாமல் வர, நம்ம வீட்டுக்கு எம்டி வந்திருந்த போது நான் அவரை பார்க்காம விட்டது எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம 2 பேர்த்தோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு, அவருக்கு நான் நேரில் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் போகிற வழி தானே, அங்கேயே வந்து உங்கள் எம்டியை பார்த்து நன்றி சொல்லட்டுமான்னு கேட்கும்போது அப்போ ரேவதி சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, அதுவும் நல்லது தான், நீங்கள் இன்னும் எம்டி சாரை நேரில் பார்க்கல, இப்போ நேரில் பார்த்து நான் நன்றி சொல்லுங்கள், இன்னொரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கும் கூப்பிடுங்கம்மாங்கிறாங்க ரேவதி. இது கேட்டு சாமுண்டேஸ்வரி, ஆஹா நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம், அவள் பாயிண்ட்டையே நல்லா பிடிச்சிட்டா, சரி அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி, சரி உங்கள் கம்பெனி வழியாக தானே போகிறோம், அங்கேயும் உன்னை இறக்கி விட்டுட்டு நான் அவரை பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்க போகிறேங்கிறாங்க. சரிம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரியும் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே செக்யூரிட்டி பார்த்துட்டு யார் மணிங்கன்னு கேட்குறாங்க. நான் எம்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா, சரி எம்டி ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதியை, பரவாயில்லம்மா நீங்கள் வந்து நேரம் ஏதோ சார் இன்றைக்கி கம்பெனியில் தான் இருக்கார், பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா, இருங்கம்மா உட்காருங்க, நான் போய் சார்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போய் நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. எங்கள் அம்மா வந்து காத்து நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க, அன்றைக்கி நீங்கள் வந்தபோது அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க இல்லையா, அதனால இன்றைக்கி நேராக பார்க்குறேன்னு வந்திருக்காங்கன்னு சொன்னதும் கார்த்திக்கே அப்படியே ஷாக்காக இருக்குது. என்னது திரும்பவும் இங்கே வந்திருக்காங்களா, சரி என்ன செய்கிறது, வர சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ட்டு, சரிங்க ஒரு 5 நிமிஷம் எனக்கு மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கூப்பிட்டுமான்னு சொல்லும்போது ரேவதியும் சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்க்குறேன், அம்மாவை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் போய் சாமுண்டேஸ்வரி காத்திருக்காங்க. அப்போ ரேவதி போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அவருக்கு ஒரு 5 நிமிஷம் மீட்டிங் இருக்கான், அந்த மீட்டிங் முடிச்சதும் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்க்குறேமாங்கிறாங்க. சரிம்மா ரேவதி நீ போய் உன் வேலையை பாரு, அவர் கூப்பிட்டதும் நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதி மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி வேறொரு எம்டியாக ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர் தலை மறைஞ்சு நிற்கிறாங்க. அப்போது இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை கூப்பிடும்போது சாமுண்டேஸ்வரி உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஏமாந்து நிற்கிறாங்க. ஐயே என்னது இவர் தானா, நான் நினச்ச எம்டி இவன் இல்லையே அப்படின்னு நினச்ச சாமுண்டேஸ்வரி, வேலை அதிகமாக இருக்கும் நான் தொந்தரவு கொடுக்குறேனான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். சரி வாங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அன்றைக்கி என்னையும் ரேவதியும் காப்பாற்றிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தபோது நான் இல்லை, அதான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனதாக சொன்னாங்க, உங்களுக்கு கால்வலி இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு அவரும் தெரிஞ்ச மாதிரி கேட்கும்போது அப்போ சாமுண்டேஸ்வரி எனக்கு இப்போ பரவாயில்ல சார், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாமுண்டேஸ்வரி வெளியே போனதும் அங்கே அதிர்ச்சி காத்திருக்கு. அப்போ கார்த்தி உள்ள வர்றாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்த்தியை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்க. அப்போ தான் சாமுண்டேஸ்வரிக்கு புரியுது, அப்போது இந்த கம்பெனியோட எம்டி இவன் தானா அப்படின்னு செக்யூரிட்டி விசாரிக்கிறாங்க. செக்யூரிட்டி ஆமாம் இவர் தான் எம்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போது அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கு அனல் மேலே நிற்கிற மாதிரி தூக்கி வாரி போடுது. என்ன நினச்சிட்டு இருக்காவே, இவ்வளோ பெரிய ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கானே, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இவனும் சேர்ந்து என்னை ஏமாத்துறான்னு பார்த்தா இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள ஏமாற்றிருக்காங்க, இவன் யாருன்னே தெரியாமல் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனால் உண்மை மட்டும் தெரிய வந்தது, எனக்கு எதிராகவே ரேவதியை திருப்பி விஷயத்தில் சரியான கில்லாடிங்கிறது எனக்கு தெரியும், எப்படியாவது இவனை இந்த போஸ்டிங்கில் இருந்து தூக்கிடணும், என்ன செய்யலாம், இவனுக்கு பெரிய கெட்ட பேர் வச்சுட்டு ஓட உரட்ட விடணும், ரேவதி மனசில் இவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி 2 பேரும் சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. பிரியா சொல்கிறாங்க, எம்டி மேலே எனக்கு எப்போ இருந்து ஒரு கண், அவரை நான் விரும்புகிறேன், ஆனால் அவர் தான் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, இந்த ரேவதியை தான் ஒத்து பார்ப்பாரு, ரேவதி கிட்ட தான் அதிகமாக பேசுவார், ரேவதிக்கு தான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் போட பிடிக்கல மேடம் அப்படின்னு பிரியா அவங்க ஆதங்கத்தை சாமுண்டேஸ்வரி கிட்ட கொட்டுறாங்க. இது நல்ல சான்ஸ் நினச்ச சாமுண்டேஸ்வரி பிரியாவை தனியாக கூட்டிகிட்டு போய், இதை பார் பிரியா, உனக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கோ, அந்த எம்டியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க. ஸ்ரீ சொன்னதுமே பிரியா அப்படியே ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா எம்டி சார் இவங்களே என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செஞ்சு வைப்பாங்க, அப்போ இவங்களுக்கு நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கணும், இவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் செஞ்சால் நம்மளுக்கு இந்த உதவியை செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்ட பிரியா, மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி அவங்க காதுக்குள்ளே ரகசியமாக சொல்கிறாங்க, இதை பார் பிரியா, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்டா, அந்த எம்டியை உனக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. இதை கேட்ட பிரியாவும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. கார்த்தி இதை புரிஞ்சுக்கிட்டு பிரியாவுக்கு சரியான பதிலடியும் செருப்படியும் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேவதியோட நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரேவதியும் மறுபடியும் விட்டு வச்சாங்களா. திரும்ப சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் எங்கள் எம்டி எப்படிப்பட்டவர்
தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி மறுபடியும் என்னடா இது, இவன் மனசில் இன்னமும் அவன் உயர்ந்திருக்கானா, சே அவனை பற்றி எல்லாம் மறந்துட்டான்னு நினச்சேன், இப்போ புது புது வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காளே, அவனை பற்றி அப்படியே பெருமையாக பேசும்போதெல்லாம் என் காதில் ஈயங்காட்சி ஊற்றுற மாதிரி இருக்கு. கெட்டவன் தப்பானவன் அப்படியெல்லாம் நம்ம காட்டலான்னு நாம் நினச்சா இந்த பிரியை எப்படி சொதப்பி வச்சான்னு தெரியல. இப்போ ரேவதி மனசில் இன்னும் அவன் ஆழமாக உயர்ந்திருக்கான். இனி இவளை கம்பெனி விட்டு நில்லுன்னு சொன்னாலே நிற்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி மறுபடியும் தோப்புக்கரணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட பார்க்கலாம்.